வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு நூல் வெளிவந்திருக்கின்றது. ஸ்பை டைகர் த ஃபைல் 05 என்ற ஒரு ஃபைல் ககுஸ்டன் அரியரட்னம் எழுதியிருக்கிறார். அதே போல சாஸ்திரி அவர்கள் பாரிஸில் இருந்து ஆயுத எழுத்து 2 வந்திருக்கின்றது. முதல் ஆயுத எழுத்து 1 10 ஆண்டுகளுக்கு முதல் வெளிவந்திருந்தது. தற்பொழுது 2வது நூல் வந்திருக்கு. அதனுடைய வெளியீடு 25 ஜனவரி லண்டனில் நடைபெற இருக்கிறது. இதுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய பல்நோக்கு புலனாய்வுத்துறையின் உறுப்பினராக இருந்த முல்லமதி அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. என்னதால் இந்த விடுதலை புலிகள்ல இருந்து வெளியேறியவர்கள், ஆனால் அதுல ககுஸ்டன் அரியரட்னம் தன்னை ஒரு இரட்டை முகவரா என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் ரோ அமைப்புக்கும் மற்றும் இலங்கை புலனாய்வு பிரிவுடையிடம் இணைந்து பணியாற்றியும் இருக்கின்றார். மற்றவர் சாஸ்திரி, அவர் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவிலேயே நீண்ட காலமாக இருந்தவர். இவர்களுடைய இந்த 2 நூல்களுமே விடுதலை புலிகளுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடந்தது என்ற விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்குது. ஆனா இது தொடர்பில் மிக கடுமையான விமர்சனங்கள் விடுதலை புலிகள் தரப்புல இருந்து வைக்கப்படுகிறது. இப்ப என்னன்னா, நீங்கள் விடுதலை புலிகள்ல இருந்து வெளியேறியவர்களுக்கு உரிமை இருக்குதானே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை புத்தகங்களை வெளியில கொண்டு வரதுக்கு. அந்த உரிமையை நீங்கள் என்னென்று பறிக்கிறீங்க? விடுதலை புலிகள் இயக்கத்துக்கண்டு சில வரைமுறைகள் உண்டு. அந்த வரைமுறைகளுக்குள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. அப்படி பாதிக்கக்கூடிய விடயங்களை செய்கிறார் என்ற அடிப்படையில் தான் முல்லமதி தேசம் திரையில் கதைக்கிறதுக்கு எதிராகவும் விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் அல்லது இன்றுள்ள இளம் தலைமுறையினர் என்று சொல்லப்படுகிறவர்கள் எனக்கு எதிராகவும் கொலையை சுத்தல் விடுகிற அளவுக்கு கனடாவில் எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். சூரன் என்றவர் மாவீர தினத்துல உன்னை நான் கோப்பிறக்குள்ள கொண்டு போய் எரிக்க இருந்தேன், நியூ ஸ்பைஸ்லாண்ட் குளத்திலே உன்னை நிர்வாணமாக இறக்கிவிட இருந்தேன் என்றெல்லாம் சொன்னது அவர்களுடைய அறியாமைக்குள்ளாலே விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராக, தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக முல்லமதி செயற்படுகிறார் என்ற எண்ணங்களை ஒழிய அவர்களுடைய புரிதல் தவறு. ஆனால் அடிப்படையில தவறு. இப்ப என்னென்றால் இவர்கள் விடுதலை புலிகளைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அப்ப விடுதலை புலிகள் மற்றவர்களுடைய கருத்துக்களை தடை செய்கிறதுக்கு முனையும். 2009 மே 18 விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம் மௌனிக்குது. 2010ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் பேரில் உத்தியோகபூர்வமாக ஒருவர் ஊடகத்தில் பேசுகிறார் என்றால் அது முல்லமதி தான். கனடாவில் இருக்கக்கூடிய டிவிஏ என்ற தொலைக்காட்சியில் தோன்றி விடுதலை புலிகள் இயக்க போராளி என்று வெளிப்படையாக சொல்லி அன்றிலிருந்து பேசத் தொடங்கியது நான் தான். எனக்கு பிறகுதான் இருக்கிற அத்தனை போராளிகளும் சொல்றவர்களும் போராட்ட இந்த விடுதலை புலிகள் இயக்கத்துடன் இந்த சூரன் போன்ற விசிலடித்தான் குஞ்சுகள் என்ன செய்யணும்? அப்ப அவர்களுக்கு யாரு இந்த உரிமையை கொடுத்தது? இல்ல, அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி அவர்கள் பேசுவதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு சூரனை பொறுத்தவரையிலே அவர் கனடாவில் வாழ்றார். கனடா ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு. இங்க நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்கள் அவர் பேசினால் நீ அவற்றை போட துண்டிச்சு போட்டிருந்துதான் எங்களுக்கு காவல்துறையில போய் சொன்னாலும் சொல்லுவார்கள். அந்த இடத்துல நிலைமை இருக்கு. அப்ப இங்க ஜனநாயகம் உச்சத்தில் இருக்கின்ற நாடுகள்ல இவர்களை போன்ற அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறவர்களும் இருப்பார்கள். ஆனால் 2010 பொது வழிக்கு நாங்கள் ஒரு ஆள் கதைச்சே ஆகணும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் எங்களுடைய ஆயுத போராட்டம் நீதியற்ற முறையில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நமது உரிமை போராட்டத்தை நீதியற்ற முறையில் விமர்சித்து தமிழினத்தின் சாபக்கேடுகளாக விடுதலை புலிகளின் காலத்தை நிலைநிறுத்துவார்கள். ஆகவே இதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். தேசந்திரை போன்ற ஒரு ஊடகத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தது இந்த அடிப்படையில் என்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2வது, விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து கருத்து கூறக்கூடிய ஒரு தார்மீகம் எனக்கு இருக்கின்றதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒரு தளபதி கிடையாது. ஆனால் நான் ஒரு சிரேஷ்ட போராளி. நான் 84 இருந்து 87 வரையும் ஒரு பகுப்பாய்வு பகுதியில் வேலை செய்தேன். அதுக்கு பிறகு ஒரு சில பணிகள்ல இருந்தாலும் நான் வேலை செய்த பணிகள் சார்ந்து எனக்கு சில விடயங்கள் தெரிந்திருக்கிறது. மற்றது விடுதலை புலிகள் எந்த சித்தாந்தத்தில் செயற்பட்டார்கள், எந்த அடிப்படையில் செயற்பட்டார்கள், எதற்காக போராடினார்கள் என்றதை மற்றவர்களிடம் நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டவர் அல்ல. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நான் வன்னியின் புதுக்குடியிருப்பு பகுதியில் தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்த பொழுது, ஏன் நாங்கள் இந்த சர்வதேச இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் ஒரு யுத்த சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுகிறோம், இந்த யுத்த சூழ்நிலையை நாங்கள் ஏன் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற விடயத்தை தலைவர் பிரபாகரன் விளங்கப்பட்டது. அப்ப அதை நாங்கள் நிராகரிக்க முடியவில்லை. மானம் நானும் ஒன்று, குல மானம் நாணம் உண்டு என்று சொல்லி ஒரு கவிஞன் பாட்டு எழுதியிருக்கிறார். புலிகள் தமிழ் மக்களுக்கு உலகத்துக்கும் தெளிவாக சொன்னார்கள். குண்டு விழுந்தால் என்ன, வீடு குலுங்கி இடிந்தால் என்ன, உடல் துண்டு பறந்தால் என்ன, நாங்கள் துடித்து மடிந்தால் என்ன, தமிழீழத்தாகம் தனியாது, எங்கள் தாயகம் யாருக்கும் பணியாது. நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தோம், பேசினோம். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைக்கு நியாயமான தீர்வுகளை எட்டுவதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய இயக்கம் வழங்கியது.
பேசி பேசி பேசியே இறுதியில் நீதியற்ற முறையில் எங்களை பயங்கரவாதிகளாக்கி எங்களுக்கு எதிரான யுத்தத்தை திணித்து எங்களை அழிப்பதற்கு முன் வந்த பொழுது ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை ஏக பிரதிநிதித்துவம் கொண்டவர்கள் தேவையின் கருதி, அதாவது எல்லா பேச்சுவார்த்தைகளையும் விடுதலை புலிகள் ஒருதலை பட்சமாக தாங்கள் தானே குழப்பி இருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருந்தா என்ன, சந்திரியாவுடைய உடன்பாடாக இருந்தா என்ன, கடைசியா நடந்த ஒஸ்லோ உடன்படிக்கையாக இருந்தாங்க. ஒருதலை பட்சமாக தாங்கள் தான் இல்லை. ஒஸ்லோ உடன்படிக்கை இந்த இறுதி பேச்சுவார்த்தையில் இருந்து விடுதலை புலிகள் வெளியே செல்லவில்லை. இலங்கை அரசுதான் வெளியே சென்று போரை அவர்கள் தான் முதலில் ஆரம்பித்தார்கள். அது விடுதலை புலிகள் ஆரம்பிக்கவில்லை. நிறுத்துங்க. அதாவது அந்த வாவியை மூடினது நீங்கள் தானே. வாவி மூடின சம்பவம் வந்து ஒரு ஆக்சிடென்ட். அது போராளிகள் குளிக்கிறதுக்காக பூட்டின வாவி. அதுல ஒரு நீங்கள் திறந்து விடையில ஒரு விபத்துனா நீங்களே திறந்து விடையில அதுல சில பழசரிகள் இருக்கிறது. அதை பற்றி எனக்கு நன்றாக தெரியாமல் அது சார்ந்து நான் கதைக்கிறது ஒரு அறிவுடைமையான விஷயம் அல்ல. ஆனால் நாங்கள் அறிந்த அளவில் அந்த வாவியில் போய் போராளிகள் குளிப்பார்கள். அப்படி குளிக்கும் போது அந்த தண்ணியை குறைச்சி போட்டு தான் குளிப்பார்கள். இல்லாட்டி அவர்களை தள்ளி கொண்டு போடும் வாய்க்கால. அதனால அதுதான் உண்மையாக நடந்தது. மஹிந்த ராஜபக்சவே சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறார், அந்த ஆற்றை துறந்து விடுங்கள், அங்கால சிங்கள மக்களுக்குரிய காணிகள் செய்யலாமல் இருக்கு, அவர்களுடைய விவசாயம் தடுக்கப்படுது என்று. இது வந்து சில வாரங்களாகவே நடைபெற்ற ஒரு வாதம். அப்படி இருந்தால் விடுதலை புலிகளே அதாவது ஒரு போர் சூழலை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எதையும் காரணமாக கொண்டு வரலாம். அதுதான் மாவிலாட்டு பிரச்சனை. அது மாவிலாட்டு பிரச்சனை பற்றி எல்லா இடமும் மாற்று கருத்து உண்டு. உடனடியாக அந்த தண்ணியை திறந்து விட்டுருக்கலாம் என்ற கருத்துக்கள் உண்டு. அதையும் தாமதிக்கப்பட்டது என்று பெற்று அது நியாயமான விமர்சனங்கள். விடுதலை புலிகள் மீது நீங்கள் வைக்கின்ற நியாயமான விமர்சனங்களை நாங்கள் செய்யாதே கூட நாங்கள் சொல்லல. அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அது சார்ந்து நேரடியாக தெரிஞ்ச புரியல. அப்புறம் நீங்க சொன்னவன் தான் கேட்கணும். அவர் தான் அங்க பொறுப்பா இருந்தவர். மற்றது கௌசல்யர்கிட்ட கேட்க வேணும். அல்லது அங்க யார் பொறுப்பா இருந்தார்களோ அந்த நேரம் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை போலியாக்கிட்ட கேட்டா அதுக்கு விட தெரியாது என்றால் நாங்கள் கிழக்கு மாவட்டத்தில் அந்த நேரம் நிக்க தலைவர் பிரபாகரனே அங்க நிக்க. அப்ப தலைவர் பிரபாகரனு கூட இந்த தகவல் வேற 2-3 நாட்கள் ஆயிடும். அவர் தனியா இந்த கிழக்கு மாவட்டத்தில் நிக்கிற போராளிகளும் சொர்ணத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது அவற்றை வேலையே அல்ல. அவர் இயக்கத்தின் தலைவர். இயக்கத்தின் தலைவருக்கு இப்படியான பிரச்சனை வந்து சேர்றதுக்கே சில நாட்கள் ஆகும். அதனால அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது உண்மைதான். அதை காரணம் காட்டிக்கொண்டு அவர்கள் போருக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த போரை அவர்கள் மாவிலாட்டோட நிறுத்தி இருக்கிறோம். மாவிலாட்டை திறந்து போட்டு சிங்கள படைகள் திரும்பி போய் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு இதை கதைச்சால் நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். நீங்கள் மாவிலாத்துல துவங்கி முள்ளிவாய்க்கால் கிழக்கு மாநிலத்தில் ஒரு முள்ளிவாய்க்கால் நடத்தி முடிச்சு போட்டு தான் இங்க வன்னிக்குள் வந்து புலிகளை அழிக்க முடியும். திட்டமே அதுதான். கிழக்கு மாகாணத்தை வடக்கை நோக்கி போறது உங்களுக்கு விளங்குதல்லோ. தமிழீழ மக்களினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக விடுதலை புலிகளை போராளிகளாக விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக்கி அழிக்கிற ஒரு யுத்தத்துக்கு அவர்கள் எதையும் காரணமாக சொல்லி போட்டு போகலாம். இன்னைக்கு இந்த புத்தகம் எழுதுறவர்களை பற்றி நாங்கள் கதைக்க வந்து நாங்கள் இவர்களை பற்றி கதைப்போம். இந்த சாத்திரியை பற்றி நீங்க சொல்றீங்க. இந்த சாத்திரி 2009 வரையும் என்ன செய்து கொண்டிருந்தேன் நீங்களே சொல்லுங்க. சாஸ்திரி 2009 வரைக்கும் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் மீது எங்கள் போன்றவர்கள் மீது மிக காட்டமான விமர்சனத்தை வச்சு கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் 9 அதுக்கு பிற்பாடான காலத்திலேயும் லண்டன்ல வந்து ஒரு பேப்பர் என்ற ஒரு பத்திரிகை வெளியாகி கொண்டிருந்தது. அதுல ரவி அருணா கோபிநாதன் கோபி என்பவர் அந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். அதுல ரவி அருணாச்சலம் போன்ற விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் பலரும் எழுதி கொண்டிருந்தார்கள். அதுல சாஸ்திரியும் எழுதி கொண்டிருந்தார். அப்ப இங்க நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள், விடுதலை புலிகள் மீது விமர்சனம் கொண்டவர்கள் மீது அவர் ஒரு காட்டமான ஒரு எழுத்து தாக்குதலை ஒன்றையே செய்து கொண்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் இந்த 2010-12 இந்த புத்தகம் வருகுது, ஆயுத எழுத்து 1. அந்த ஆயுத எழுத்து 1 புத்தகத்துல கூட விடுதலை டிலோ இயக்க போராளிகளை அழித்தது போன்றவற்றை எல்லாம் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற பாணியில தான் அவர் அதுல எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த புற வந்த புத்தகத்துல அவர் விடுதலை புலிகளுக்குள்ள 2009 நடந்த யுத்தம் பற்றின விஷயங்கள், ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை பற்றி கூடுதலாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுல வந்து பொட்டம்மானுடைய மொக்குத்தரத்தால தான் இந்த போராட்டம் இவ்வளவுக்கு வந்து முடிஞ்சது. தமிழ்நாட்டுல ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ய முற்பட்டது மிக மோசமான முட்டாள்தனம் என்று மிக வெளிப்படையாக அதுல பதிவு செய்திருக்கிறார். ஒரு புத்தகத்தை பொதுவழிக்கு எழுதுகிறவர்கள் அந்த அதில் எழுத்து நடை, அதாவது ஒரு மொழியை எப்படி கையாளணும் என்றதிலேயே பண்பற்ற வகையில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். தளபதி பொட்டம்மானே அவர் அப்படி சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற இடத்திலேயே இந்த சாஸ்திரி என்பவர் எவ்வளவு ஒரு தரங்கட்டவர் என்றது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது அதே மாதிரி ககுஸ்தனும் சொல்லியிருக்கிறார், பிரபாகரனும் ஒரு முட்டாளன்னு சொல்றாரு. இவர்கள் என்னென்றால் இவர்கள் ஏன் இந்த மொழியை பாவிக்கிறார்கள் என்றால், இந்த விடுதலை புலிகள்ல இருந்து வெளியில வாரவர்கள்ட்ட இந்த மொழி இருக்குது. இந்த இவ்வாறான மோசமான மொழி கையாடல்கள் விடுதலை புலிகள்ல இருந்து வாரவையிட்ட இருக்கு. அவர்களுக்கு இவ்வாறுதான் கற்பிக்கப்பட்டதா என்றுதான் எனக்கு எண்ண தோன்றும். நல்ல கேள்வி. அதாவது
2017 ஆண்டு திலீபன் வழியில் வருகிறோம் என்ற ஒரு ரிவட்டை புலிகள் இயக்கத்தின் சார்பில் இருந்து நான் வெளியிட்டேன். விடுதலை புலிகள் ஜனநாயக வழியில் எமது மக்களின் விடுதலைக்காக தொடர்ந்து பயணிக்கிறோம் என்றதை மக்களுக்கு செய்தி சொல்வதாக வருகிறது. அதிலே 10 பாடல்கள் இருக்கிறது. அதில் வருகிற 10வது பாடல், போர், இறுதி போர், இலிமிகள் தொடுத்த போர், ஈழர்கள் வாழ்வை சிதைத்த போர், இது இப்போது உளவியல் போர் என்றுதான் அந்த இருவட்டு முடியுது. அதிலேயே நாங்கள் சொல்றோம், விடுதலை புலிகள் ஜனநாயக வழிக்கு வருவதற்காக வந்தால் அது தமிழர்களுக்கு என்ன நன்மைகளை ஏற்படுத்தும், யார் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த பாதிப்பை யார் உணர்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விடுதலை புலிகளுக்கு எதிராக என்னென்ன புறப்பகண்டாவை எல்லாம் செய்வார்கள். ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்துக்கு எதிராக என்னென்ன செய்தார்களோ அதே போல ஜனநாயக வழிக்கு வரும் எங்களுக்கு எதிராக எல்லாம் என்னென்ன வேலையை செய்ய போறார்கள் என்றதையே புரிந்து கொண்டு வாருங்கள் போராளிகளை என்று போராளிகளுக்கு சொன்ன செய்தியாகவும், புரிந்து கொண்டு நிற்கப்படும் எங்களை பற்றி வைக்கப்படுற விமர்சனங்களை எல்லாம் கடந்து இந்த மக்களின் விடுதலைக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்றதை மக்களுக்கும் சொன்னதுதான் அந்த பாட்டு. அதாவது போர், இறுதி போர், இலிமிகள் தொடுத்த போர், ஈழர்கள் வாழ்வை சிதைத்த போர், அது இப்போது உளவியல் போர். அதாவது இந்த போரில் நீ வெல்ல வேண்டும் என்றால் நீ ஒன்றாக நின்றால் மட்டும் நீ உன்னால வெல்ல முடியும். நீ பலவாக மாறின என்று சொன்னால் நீயே உன்னை அழித்து விடுவாய். அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 5 இயக்கங்களாக நாங்கள் இருந்து சில அனுபவ ரீதியாக கொண்டு பின்னடைவுகள் இதெல்லாம் பேச நாள் கணக்கில் பேச வேண்டும். அப்ப அதையெல்லாம் திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறதே அர்த்தம் இல்லை. அந்த காரணத்தால் இதை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தோம். அதில் கூட ஒரு அழகான வழிமுறையை கையாளுவதற்கான திட்டமிடல் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் எதிரிகளுடைய புலனாய்வு சதிதான் உண்மையில் தெலோ இயக்கத்துக்கும் புலிகளுக்குமான ஒரு யுத்த சூழ்நிலையை உருவாக்கினது. யுத்த சூழ்நிலை உருவாக்கிவிட்டால் அங்கே ஆயுதங்களோடு நிற்கிறவர்கள் ஆயுதங்கள் பேசும் மனிதர்கள் பேசுவதில்லை. யுத்த சூழ்நிலை என்பது உண்மையில் அதான். இதுல நாங்கள் சிங்களப்படை, இந்திய படை, அமெரிக்க படை என்று இல்லை. அவர்கள் ராணுவ பாசையெல்லாம் பேசுவார்கள். அப்ப அங்க சாவுகள் நிகழும், சகோதர படுகொலை என்றெல்லாம் அதுக்கு பேர் நீங்க வச்சுக் கொள்ளலாம். ஆனால் அங்க ராணுவ மாத்தாட்சி. இப்ப ஒரு ராணுவத்துக்கு படிப்பிக்கிறவர்கள் என்ன படிப்பிக்கிறார்? அதாவது மாவோ சொல்றேன், வீடு வீடா சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வீட்டிற்கு போய் சென்று அங்க பார்க்க ஒரு பெண் தனியாக இருக்கு. தனியாக ஒரு பெண் இருக்கிறார் என்று விட்டு அந்த வீட்டை சோதிக்காமல் திரும்புகிற ராணுவத்தின் மீது அந்த மாவோவின் பழைய வீரன் மீது துப்பாக்கி சூடு விழுகிறது. அப்ப எதிரி அங்க மறைஞ்சிருந்து தாக்கலாம். உன்னுடைய கடமையை நீ சரியா செய்திருந்தால் அந்த எதிரியை அழைச்சு நீ இன்னைக்கு இந்த பழைய அணியில் இருக்கலாம் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இதைத்தான் எல்லா ராணுவமும் பின்பற்றுது. அதபடியால ராணுவம் தான் ராணுவ வேலையை தான் செய்யும். இங்க என்னன்னா நாய் பார்க்கிற வேலையை கழுத பார்க்க கூடாது. புலனாய்வுத்துறை சார்ந்தவர்கள் புலனாய்வு வேலையை பார்க்க வேண்டும். நான் இப்ப இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருவோம். இந்த சாஸ்திரி என்றவரை பற்றி நான் ஒரு வசனத்திலே முடிக்கிறேன். 2009 ஆண்டு வரையும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்ட சாஸ்திரி, தன்னுடைய ஆயுத எழுத்து 1 விடுதலை போராட்டத்துக்கு நியாயம் வக்காலத்து வாங்கின சாஸ்திரி, ஆயுத எழுத்து 2 விடுதலை புலிகள் இயக்கத்தையும் இறுதி போரையும் விமர்சிக்கிறார் என்றால் இவர் நிர்பந்தமாக ஏதோ ஒரு வகையில் எதிரிகளால் இவர் முற்றுகையிடப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர்கள் கொடுக்கிற அசைன்மென்ட்டுக்கு புத்தகம் எழுதுகிறார் என்றுதான் இவர் சார்ந்து நான் சொல்லக்கூடியது. இவர் எழுதுகிற இந்த புத்தகங்களை எங்களுடைய மக்கள் நான் எல்லாம் பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன். எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோட நாங்கள் விடுதலை புலி இயக்கத்துல போராளிகளாக இருந்தாங்க. இப்படியான புத்தகங்கள் எல்லாம் படிச்சு உதுக்குள்ள மண்டையை போட்டு எங்களை நேரத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. எங்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன சொல்லுவார்கள். இவர்களுக்கு சொல்ல பின்னால பேச வைக்கிறவர்கள் யார் என்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனபடியா சாஸ்திரியின் புத்தகத்தை எங்களுடைய தமிழ் சமூகம் நிராகரிக்க வேண்டும் என்று நான் மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். இதை நீங்கள் எப்படி வேண்டுமென்றால் எடுத்துக் கொள்ளுங்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் கோரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஈழத்தமிழனின் கோரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது நான் ஒரு கவிஞனாக சொல்றான் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளுக்கு வக்காலத்து 2009 ஆண்டு வரை வாங்கியவன் விடுதலை புலிகளை விமர்சிக்கின்ற இடத்துக்கு வருவது எந்த வகையிலும் பொருத்தமற்றது. அடுத்தவருக்கு வருகிறது ஒப்பிலாமணி என்றவருக்கு வா. இந்த ஒப்பிலாமணி என்றவரை பற்றி நாங்கள் ஒரு தெளிவான புரிதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு நான் இப்ப உங்களுக்கு அழைக்கவா. அதாவது இந்த ஒப்பிலாமணி என்றவர் 90ஆம் ஆண்டு தான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்ததாக நீங்கள் நேற்று அனுப்பிய அந்த பதிவில் அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் தலைவரையும் ஒருமையில் குறிப்பிட்டு பொட்டம்மானையும் குறிப்பிட்டிருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த பதிவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த 2 கலவைகளும் ஒரு தேசிய இனத்தின் தலைவரையும் அந்த ஒரு தேசிய இனத்தின் ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய நடைமுறை அரசின் புலனாய்வுத்துறை தளபதியையும் ஒருமையில் விமர்சித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அதை அங்கீகரித்து நீங்கள் அவர்கள் சொல்லுவது சரிதான் என்பது போல நீங்கள் ஒரு தேசம் திரையில் இதை வெளியிட்டதையும் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு முன்னால் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிவுக்கு நான் வந்தேன். ஆக இந்த ஒப்பிலான் என்பவர் யார்? இவர் 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். 90ஆம் ஆண்டு இந்திய படைகள் வெளியேறும் போது வன்னி பிராந்தியத்தில் மட்டும் 109 பேருடைய பேர் விவரங்கள் எங்களுடைய பொறுப்பாளரால் வழங்கப்படுகிறது. இந்த 109 பேரும் 10 பேர் கொண்ட முகவர் கட்டமைப்பை உருவாக்கி, இவரே ஒரு முகவர், இவருக்கு கீழே 10 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி தகவல்களை சேகரித்து தினசரி இலங்கை
ஜோசப் ராணுவ முகாமில் இருக்கின்ற புலனாய்வுத்துறைக்கு அனுப்பி கொண்டிருக்க வேண்டும். இதுக்காக அவர்களுக்கு பல சலுகைகள் அறிவிக்கப்படும். அரசாங்க உத்தியோகத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் வழங்கப்படும். உங்களோட பிள்ளைகளையோ நீங்க விரும்புகிறாளையோ வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். உங்களோட வணிகங்களை மேலும் விரிவுபடுத்துறதுக்கான நிதி உதவிகள் வழங்குவோம். இப்படி என்னென்ன துறையில் சகல துறையிலும் இருந்து ஆக்கள் எடுத்திருந்தார். பாடசாலை ஆசிரியர்கள், அரச உத்தியோகத்தர்கள் சகல துறையிலும் இருந்து எடுத்து அவரவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்று சொல்லி வல்லுமான ஒரு புலனாய்வு கட்டமைப்பை இந்திய படைகள் வெளியேறும் போது இலங்கை உளவுத்துறை கையில வச்சிருக்கு. அப்ப இந்த விவரம் ஒரு பேப்பர் கொண்டு வந்த எங்களுடைய பொறுப்பாளர் 150 பேர் வன்னி பிராந்தியத்தில் ஆனரவுக்கும் வவுனியாவுக்கும் இடையில் இருக்கிறார்கள். இவர்களை என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க சொல்லுவாங்க. நாங்கள் அப்பொழுது 3 போராளிகள் முக்கியமான அந்த பொறுப்பாளருக்கு பக்கத்தில் இருக்கின்றோம். ஒன்று அரசியல் துறை வன்னி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த சந்திரன், இன்னொன்று வன்னி மாவட்டத்தில் அப்போது முல்லைத்தீவு மாவட்டமோ வன்னி மாவட்டத்துக்கு புலனாய்வுக்கு செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக இருந்த பள்ளி, இரண்டாவது வேர்கள் புலனாய்வுத்துறையின் பகுப்பாய்வு பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருந்த நான். எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு போட்டு 150 பேரை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆசிரியர் இருக்கிறார், கமந்த சேவை உத்தியோகத்தர் இருக்கிறார், ஏஜிஏ இருக்கிறார், வாகனங்கள் செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், வணிகர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளை சந்திக்கிறதுக்காக பொங்க வைக்க போற வவுனியாவுக்கு பொங்க வைக்க போறவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான 109 பேரை இவர் எடுத்திருக்கிறார். 109 10ஆல பெருக்கி போட்டு பாருங்க எவ்வளவு பேர் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இங்கே செயல்படுறதுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர்களை என்ன செய்யலாம் மல்லி எடுத்து சுட்டு உள்ளாம எல்லாரும் தெளிவுல வச்சு சொல்லி கேட்கிறார் அந்த பொறுப்பாளர். இது சம்பந்தமாக தலைவரோட காட்சி தான் நான் முடிவெடுக்க வேணும். நான் தலைவரோட காட்சி போட்டு அடுத்து என்ன செய்யறன்ற பேர் சொல்றேன், உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அப்பொழுது பிராந்திய தளபதியாக இருந்த அரசியல் துறை பொறுப்பாக இருந்த சந்திரன் இப்படியே கையை வச்சுக்கொண்டு இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிர்ந்து போயிருக்கிறார் சந்திரன். அப்பொழுதுதான் மெல்லி சொன்னார், நாங்கள் விழிப்பு குழுவை உருவாக்குவோம். நாங்கள் விழிப்பு குழுவை உருவாக்குனீங்கன்னா அவர்கள் சந்தியிலிருந்து வீடி அடித்துக் கொண்டிருப்பார்கள். வவுனியாக்குள்ள இலங்கை படைகளோடு இருக்கின்ற ஏனைய இயக்கங்கள் ஒட்டுக்குழுக்களாக ராணுவமாக எங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து கொண்டு போவார்கள். எங்களுடைய பேரில் எங்கட மக்களை அளிப்பார்கள். மாறி மாறி சுட்டு இங்கே ஒரு பெரிய அல்லோல கல்லோலம் நடக்க போகுது. ஆனபடியா இதை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, வவுனியாவுக்குள் இருக்கிற ஏனைய இயக்கங்களுக்குள்ள நாங்கள் ஊடுருவோம். பரிந்துரைத்தவன் நான். இதுதான் எங்களுக்கு இருந்த சிறந்த வழி. அவர்களது 10 பேர் 5 பேர் 20 பேர் அவர்கள் என்னதான் செய்தாலும் இலங்கை படைகளோடு அவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு தனி குடில் போட்டு அதுல போய் உட்காரன்னு சொல்லிதான் அவன் விட போறான். அந்த தனி குடிலுக்கு போய் எங்களே ஒரு ஆர்டர் இருப்பானா இருந்தால் அவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவன் புரோட்டண்ட வடிவிலேயோ ஜிபிஆர்லயோ டெலோண்ட வடிவிலேயே இருந்தோண்டு எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்பி விடுறது. அங்க என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தகவல் தந்தார் என்றால் நாங்கள் அதன்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான திட்டத்தை சாதாரணமாக தீட்டிக் கொள்ளலாம். மாவட்டங்களை, அதாவது எல்லையோர கிராமங்களுக்கு ராணுவத்தை எங்கட விடுதலை புலிகள் இயக்கத்தின் ராணுவத்தை செறிவுபடுத்துவோம். எங்கேயும் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கான சிறப்பு அதிரடிப்படைகளை உருவாக்கி போட்டு நாங்கள் இவர்களை எதிர்கொள்வோம். அவர்களுக்கு தேவையான வாகன வசதிகளை கொடுப்போம். அதிகமாக இவர்கள் ஊடுருவக்கூடிய இலக்குகளை இனங்கண்டு அதுக்கு அந்த பகுதிகளில் படைகளை நிறுத்தி வச்சிருப்போம். இப்படித்தான் இதை கையாளணும். சின்னவனுடைய ஐடியா சரியா நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பொறுப்பாளர் சொல்லி அதை மல்லியும் ஏற்றுக்கொள்றார். கண்ணாடி சந்திரனும் அதை ஒத்துக்கொள்றேன். இதுக்கு பிறகு தலைவர்கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுத்ததும் தலைவர் வாங்கி போட்டா போய் அதிர்ந்து போய் கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு அவர் ஒரு கடிதம் எழுதுறேன். யாருக்கு? ஏஜிஐக்கு கடிதம் எழுதுறேன். ஏஜிஐயின் துணைவிக்கு கடிதம் எழுதுறேன். அந்த கடிதத்தை நானே அந்த ஏஜிஐயின் துணைவிக்கு கொண்டு போறேன். நான் பேர்களை நீங்க சொல்ல வரேன். அந்த ஏஜிஐயின் துணைவி நீங்களே சொல்லுங்கம்மா, உங்களுடைய கணவன் ஒரு உதவி அரசாங்க அதிபர், விடுதலை புலிகளின் பிரதேசத்தில் என்ன நடக்கிறது என்றதை பற்றி நாளாந்த தகவல் சேகரித்து தருவதற்கு 10 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவதற்கு சம்மதித்து இலங்கை புலனாய்வுத்துறையோடு இந்திய இலங்கை கூட்டு புலனாய்வுத்துறைக்கு அவர்கள் வேலை செய்வதற்கு தயார் சம்மதிச்சிருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அவ படிக்க இல்லைன்றதுலாம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் நல்ல தெளிவான ஒரு தாயாகத்தான் இருந்தார். அவ கடைசியா என்ன சொன்னா தெரியுமா? அவருக்கு வேலையும் வேண்டாம், அவர் வவுனியாவுக்கும் போகல என்று சொன்னேன். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஒரு மனைவியாக ஒரு தாயாக உங்களுடைய பிள்ளைகளின் தந்தை உங்களுடைய கணவனை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிறீர்கள் முடிவு. அவருக்கு வேலை இல்லாமல் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறது? அவர் வேலை தரணும். எப்படி இருக்க முடிவு? அவர் தொடங்கியட்டும். அவற்ற வேலையை பார்க்கறத விட்டு அவர் தேவையில்லா வேலை பார்க்கிறார். அவர் மௌனியாக போக தேவையில்லை. அவருக்கு வேலையை பண்ணா மௌனியாக போக தேவையில்லை. இதையே எழுதும் சொல்றோம். அதையே எழுதி தலைவருக்கு முன்னால கொண்டு போறோம். தலைவர் சொல்றார், உடனடியாக அவரை மௌனியாக போறதுல இருந்து தடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லாம் கட்டு போடும். தங்களுடைய செயற்பாடு பற்றி புலிகள் தலைந்து விட்டார்கள் என்றதை எதிரிக்கு தெரிஞ்சு போடும். அப்ப இது எப்படி கேன்சல் பண்ண போறீங்க? அவரை கூப்பிட்டு கலைச்சு அவருடைய வேலையை அவரை செய்ய சொல்லி விட்டுட்டு அவரை நிழலாக பின்தொடருங்கன்னு சொல்றாரு தலைவர். நாங்கள் நேரடியாக அவருக்கு போய் சொல்றோம். நான் முதல் முறை போய்க்கு ஒரு பொதுமகன் வேஷத்துல போறேன். 2வது முறை போய்க்க நான் யார் என்றதை அவருக்கு அடையாளப்படுத்தி போறேன். அவரை கூப்பிட்டு தனியா கலைக்கிறேன். அப்ப அவருக்கு சொல்றேன், நீங்கள் உங்களோட பணியை தொடர்ந்து செய்யுங்க, ஆனா ஒன்றை நிலையில வச்சு கொண்டிருங்க. உங்களை நிழலாக நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம். அதே ஏஜியை நான் 91ஆம் ஆண்டு முற்பகுதியில் வவுனியா நகரத்துக்குள்ளேயே பார்க்கிறேன். புலிகள் எங்கே? நாங்கள் எங்களோட மக்கள் விடுதலை போராட்டத்தில் நாங்கள் எங்களோட உயிரை பற்றியோ வாழ்வை பற்றியோ கவலைப்படவில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி என்ன தெரிஞ்சு புத்தகம் எழுதுறீர்கள்? விடுதலை புலிகள் இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டது? விடுதலை புலிகள் இயக்கத்தில் 50,000 போராளிகள் எப்படி போராடி வீரச்சாவடைந்தார்கள்? 12 தினங்கள் தெளிவன் எப்படி அணுவணுவாக தன்னை எப்படி ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை நடத்தினான்?
எந்த சந்தர்ப்பத்தில் மில்லர் போய் ஒரு வெடியாக மாறி ஒரு வெடிகுண்டோட போய் வெடிச்சு வீரச்சாவடைஞ்சார்? இந்த போராளிகள் தியாகங்களை எல்லாம் நீங்கள் என்ன பேசிக் கொண்டு போறீங்க? அப்படி என்றால் எதுக்காக ராமாயணத்தை விமர்சிச்சு கண்ணதாசன் எழுதினான்? கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே. சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. எழுதினாரா இல்லையா கண்ணதாசன்? தலைவர் யார்? அவற்றை பணி என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றதை விளங்காத விளக்கம் கட்டவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி புத்தகம் எழுதி கொண்டு கூடாது. தலைவருக்கு முன்னால் எதை நாங்கள் கொண்டு போறோமோ அதை வச்சுதான் அவர் முடிவெடுக்க முடியும். ஏவாளன் ஒரு துரோகி, இன துரோகி, இன்ன அடிப்படையில் இவரை நாங்கள் துரோகியாக நிறுவி இருக்கிறோம் என்று சொல்லி முல்லைமதி கொண்டு போனாலும் தேவாலன் என்ன செய்யணும் என்றுதான் முடிவெடுக்க வேணும். கொட்டம்மான் கொண்டு போனாலும் ஏவாளனுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்வது சரி என்றுதான் முடிவெடுக்க வேணும். இந்த முடிவு கூட சில பாதக சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பல எதிரிகளை எதிர்கொண்டு போராடி கொண்டிருந்த ஒரு விடுதலை போராட்டம். தலைவரும் ஒரு மனிதன். எண்ணங்கள் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கும். சூழ்நிலைகள் தான் மனிதர்களை நிர்வகிக்குது. பல சூழ்நிலைகளுக்கு சிக்கி போயிருக்கிற ஒரு தலைவர்கிட்ட கொண்டு போய் இந்த தலைவடிகளை கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார்? இயக்க நடைமுறையின்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதை குடும்பம் சொல்லுவார். நான் என்ன தண்டனையும் தரலாம். உங்களை பற்றி கொடுத்தாலோ முல்லமதியை பற்றி கொடுத்தாலோ தலைவர் யோசிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ராஜீவ்காந்தியை பற்றி கொடுக்கையும் தலைவர் ஒழுங்கா யோசிச்சு முடிவெடுக்கல. ராஜீவ் காந்தியின் கொலையில் விடுதலை புலிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டார்கள் எங்காவது விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டதா? பல்வேறு பல கொலைகளை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ள இல்லை. மற்றவே இந்த கதையை விடுங்க. ராஜீவ் காந்தியின் கொலை பற்றி தான் நீங்க கேள்விடுங்க. ராஜீவ் காந்தியின் கொலைக்கு விடுதலை புலிகளின் தரப்பிலிருந்து முதல் தளபதி கிட்டு சொன்னது இந்த கொலைக்கும் முகமது இயக்கத்துக்கும் சம்பந்தம். பின்னர் எங்களுடைய தலைவர் சொன்னது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய விடுதலை இயக்கத்தின் மீது வீண்பழி போடுகிறார்கள். அவர்களுடைய நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்தில் நீதிப்படி அதை விசாரித்து அவர்கள் தீர்வு காண வேணும். நாங்கள் எங்களுடைய தளபதியை தர வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் நேரடியாக புலிகள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல இல்ல, அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று சொல்றேன். துன்பியல் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல இல்ல, நான் விளங்கப்படுத்துறேன். துன்பியல் சம்பவம் என்று நாங்கள் சொன்னதுக்கு காரணம் எங்களுடைய ஆயுத போராட்டத்திற்கு பெரும் உதவி செய்தது இந்தியா. எங்களுக்கு ஒரு பின்தளமாக இருந்தது தமிழ்நாடு. இலங்கையின் கொழும்பு நடவடிக்கைகளுக்கோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது பல்வேறு தேவைகளுக்காகவோ மருத்துவ தேவைகளுக்காகவோ போராளிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த சிலரை எதிரிகள் தங்கள் வசப்படுத்தி தவறான தகவல்களை இந்த பொறுப்பாளர்களுக்கு கொடுத்து அவர்களை கட் பண்ணி எடுத்து இந்த விஷயம் முடியும் மட்டும் நீங்கள் வன்னியோட தொடர்புகளை துண்டித்து வைத்துக் கொண்டுதான் இதை நடத்தி முடிக்கணும் என்ற மாதிரி ஏதோ செய்து அதை நடத்தி முடிச்சு விட்டு இறுதியாக சிவராயனாக்களையும் கைது செய்து படுகொலை செய்து விட்டு சிவராயனாக்கள் சைனத்தடித்து உயிரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி கதை எழுதினவர்கள். விளங்குகிறார். விடுதலை புலிகள் இயக்கம் ராஜீவ் காந்தியை கொலை செய்யவில்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்றதுதான் எங்களுடைய இயக்கம் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதை சீமான் சொல்றார், அவர் சொல்றார், இவர் சொல்றார் என்றெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களுடைய இயக்கத்தினுடைய தளபதி கிட்டு என்ன சொன்னார்? எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் என்ன சொன்னார்? இறுதியாக சர்வதேச பத்திரிகையாளர் மாநாட்டின் போது பாலாண்டியை பற்றி என்ன விளங்கப்படுத்தினார்? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு துன்பியல் சம்பவம். இப்பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். இந்தியாவோடு நாங்கள் ஒரு நெருங்கிய நல்லுறவை வளர்ப்பதை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு இந்தியா எங்களுடைய தந்தையர் தேசம் என்று தானே சொன்னது. நானே இதே உங்களுடைய ஊடகத்தில் சொன்னேன் தானே. 97ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு ஒரு தகவல் வருகிறது, இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இயக்கத்தில் அறியப்படாத போராளிகளை நம்பிக்கைக்குரியவர்களை அனுப்புங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நானே அங்க போறேன். நாங்கள் இந்தியா எங்களுக்கு ஏசி குருவுக்கு எதிரான எங்களுடைய ராணுவ நடவடிக்கைக்கு உதவுறதுக்கு முன் வருது. ஆனா இந்தியாவிட்ட உதவியை பெற்று நாங்கள் போராடணும்ன்றது எங்களுக்கு தேவை இல்லையோ. நாங்கள் ஏசி குருவை எதிர்கொள்வதற்கு விடுதலை புலிகள் இயக்கமாக என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தாம விடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள். நாங்கள் எதிரிகளையும் பயன்படுத்துவோம். அந்த வகையில் இந்தியா எங்களுக்கு வழங்குவதாக முன்வந்த அந்த உதவியையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அதுக்காக இந்தியா வந்ததை வாங்கி கொண்டே தான் ஏசி குருவை அடிச்சு கலைச்சோம் என்று சொன்னா இல்லை. இந்தியாவுடைய பங்களிப்பும் எங்களுக்கு அந்த இடத்துல இருந்தது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றுள்ள இளம் தலைமுறையை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வாலி என்ற தமிழ்நாட்டு கவிஞரை நான் நேரடியாக சென்று இந்த ராஜீவ் காந்தியின் கொலையின் பின்னணிகள் பற்றி தெளிவாக விளங்கப்படுது. தமிழ்நாட்டு மக்களையும் எங்களையும் பிரித்து வச்சிருக்கின்ற இந்த அநியாய விஷயத்திலிருந்து எங்களை அதிலிருந்து நீக்கிவிட்டு எங்களுடைய போராளிகள் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் இந்தியா எங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கும் நீங்கள் பாடல்கள் எழுத வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதிய பாடல் தான் முன்னால் 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 வாடா உன்னால் முடியும் தோழா. தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்பு தலைவா வெற்றி உணர். அப்ப விடுதலை புலிகள் இதில் ஒரு சின்ன ஒரு தவறான அரசியலை செய்து விட்டார்கள் என்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதாவது ராஜீவ் காந்தியை கொலை செய்ததை தாங்கள் தான் செய்தது போன்று இவர்கள் பாவனை காட்டினார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்தியாவுக்கு தெரியும் உண்மையில் ராஜீவ் காந்தியை யார் கொலை செய்தது. நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை. நாங்கள் இதை அரசியலாக்குவோம்.
அவர்கள் ஒரு அரசியல் செய்தார்கள் அல்லவா எங்கள் மண்ணில் வந்திருந்து? இந்திய படைகள் எங்கள் மண்ணில் வந்திருந்து என்ன செய்தார்கள்? அமைதிப்படை என்று வந்து எங்களுக்கு என்ன செய்தார்கள்? அமைதிப்படைகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? நான் சொன்னேன் உங்களுக்கு, மாங்குளம் பிரிகேடியர் என்ன கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு போறார் மாத்தையான்றவர். ஆனால் அதே மாத்தையாவுடைய உத்தரவு கதவாகத்தான் கிரேசி வாரிக்குளம் 2ஆம் யூனிட் பட்டுப்பூச்சி பகுதியில வச்சு ரிசர்வில் இருந்த அமைதிப்படை பணியில் இருந்து ஓய்வு பெற்று அவர்கள் ரிசர்வில் இருந்தவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக குழல் வசந்தன் என்ற வவுனிக்குள பிரதேச பொறுப்பாளராகிய அரசியல் துறை போராளிக்கு தொலைத்தொடர்பு கருவியில் சொல்லி போட்டுதான் அவர்கள் பிள்ளையார் ஸ்டோருக்கு போய் வரும்போது டிரைவர் தாக்குதல் வைக்கப்பட்டு அதில் கொஞ்சம் பேர் இறந்து போகிறார்கள். அவர்கள் இந்திய ராணுவம் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் பலர் கொல்லப்படுகிறார்கள். என்னுடைய பெரிய தந்தை அடித்து நொறுக்கப்படுகிறார். என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய சின்னம்மா, அவருடைய பொம்பளை பிள்ளை படுகொலை செய்யப்படுகிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள். ஜெயம் என்று சொல்லி சிவபுரத்தை சேர்ந்தவர், அவருடைய தம்பியும் அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டார் என்ற காரணம் காட்டி ஜெயம் ஒரு கிழமை திருமணம் நடக்க இருந்த ஜெயத்தை இழுத்து கொண்டு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல வச்சு சுட்டுக் கொள்ளுகிறார்கள். இந்திய படை செய்தது. நீங்க என்ன கேள்வியே கேட்க வர்றீங்க. இப்ப என்னன்னா, நீங்கள் இவருடைய புத்தகத்தை விமர்சிக்கிறீர்கள், சாஸ்திரியை விமர்சிக்கிறீர்கள், கவுஸ்தனை விமர்சிக்கிறீர்கள். இப்ப பிரச்சனை என்றால் அவர்கள் இருவரும் என்ன சொல்றாங்க, சாஸ்திரி வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக சொல்லல. சாஸ்திரி விடுதலை புலிகளை பற்றின சம்பவங்களை விமர்சிச்சிருக்கிறார். ஆனா பிரபாகரனை இன்றைக்கும் போட்டுறார். ஆனால் ககுஸ்தன் வந்து எல்லாரையும் விமர்சிக்கிறார். சரிதானே? சாஸ்திரி வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரானவராக தன்னை அந்த புத்தகத்துல காட்டல. இப்ப பிரச்சனை என்னென்றால், இந்த 2 புத்தகமே விடுதலை புலிகள் தான் இந்த ராஜீவ்காந்தியுடைய கொலையை செய்ததாக சொல்லுது. இப்ப நீங்கள் சொன்ன அந்த கடைசி பகுதி கூட, தாங்கள் இன்னத்துக்காக இந்த ராஜீவ்காந்தியை கொலை செய்யதம் என்றதை பிரபாகரன் தன்னுடைய படையினருக்கு விவரிச்சத ககுஸ்தன் ஒளிப்பதிவு செய்து ககுஸ்தனுக்கு இது ஒரு அசைன்மெண்டாக கொடுக்கப்பட்டு இந்த கருத்தை நீ பகிர வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன். கேள்வியை கேட்கிறேன். இப்ப என்னன்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சுட்டு போட்டு அது உலகத்துக்கு தெரியாது நீங்கள் சொல்றதால உலகத்துக்கு தெரியாம இருக்குமா? இது நாங்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கொண்டு சுட இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு சுட இல்லாது. கண்ணை மூடிக்கொண்டு ஆகாயத்தை நோக்கி சுடலாம். சொல்றத உலகம் ஏற்குமா? இன்றைக்கு புலிகளை விமர்சிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், துப்பாக்கியை வைத்திருந்தால் சுட்டு விட்டால் எல்லாம் சரி என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அது கடுமையான பயிற்சி தான் இலகுவான சண்டை என்று தலைவரை சொல்றார். நீங்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்து எவ்வளவு குறிபார்த்து இலக்கை தாக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறிபார்க்கணும். கண்ணை மூடிக்கொண்டாங்க சூழலாது. இப்படியான சித்தாந்த கருத்துக்களை நீங்க பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிச்சா தெரியாதா? அதைத்தான் சொல்லுங்க. பூனை கண்ணை மூடிக்கொண்டு இங்க நாங்கள் புலிகள் கண்ணை மூடிக்கொண்டு, நாங்கள் பூனைகள் அல்ல, நாங்கள் புலிகள். நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கவில்லை. இந்திய படைகளை எமது மண்ணில் நாங்கள் எதிர்கொண்டோம். அமைதிப்படைகளாக வந்த இந்திய படைகள் எமது தலைவரை கைது செய்வதற்கு ஒரு படை நடவடிக்கையை எடுத்ததை தொடர்ந்து அவர்கள் எங்கள் மீது போர் பிரகடனம் செய்தார்கள். எங்களுடைய போராளி இந்த அமைதி உடன்படிக்கையை சரியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு போராளி உண்ணாவிரதம் இருந்து 12 தினங்கள் போராடி உயிர் விட்ட பிறகு எங்களுடைய முக்கிய தளபதிகளை கடலில் வைத்து கைது செய்து கொழும்பில் கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு இலங்கை அரசுக்கு துணை போன நிலையில் தான் நாங்கள் இந்திய படைகளுக்கு எதிரான யுத்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எங்களுடைய தலைவர் ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு பகுதிக்குள்ள போய் முடங்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. போராளிகள் கொதித்தெழுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், மக்கள் கோபப்படுகிறார்கள். இருந்தால் நீண்ட உரையாடல் நான் கேட்டுக்கொள்றேன். இவ்வாறான விமர்சனங்களை நீங்கள் வெளிப்படையாக வந்து வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைக்கலாம போனால் உங்களுடைய தரப்பு நியாயங்கள் மக்கள்கிட்ட போய் சேராது. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எங்களுடைய இந்த உரையாடலை நடத்துறதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களும் இருக்கின்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். அதனுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த ஒரு நீக்கமும் செய்யாம நாங்கள் முற்றுமுழுதாக வெளியீடு செய்வோம். அவ்வாறு உங்களை போன்றவர்கள் அப்படியான தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்வதாக இருந்தால் எங்கள் மீதான அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் நாங்கள் பூரண சுதந்திரத்தை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.